ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 100 ரூபாய்க்கும் குறைவாக இருக்க ஹாஸ்பிட்டல் பங்குகளை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பங்குகள் என்எஸ்சி எஸ்எம்இ தளத்தில் வந்துட்டு இருக்காங்க. இந்த பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த பங்குகளை நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேரிய சோர்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு ரொம்பவும் எளிமையாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். என்னோட ஒர்க்கை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்னால இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸை ரீச் ஆக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்க அப்படி நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். பங்குகளோட விலையோட ஏறுவரிசையின் அடிப்படையில் வந்துட்டு ஒவ்வொரு பங்காக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிற பங்கு சன்ரெஸ்ட் லைஃப் சயின்ஸ் லிமிடெட். இந்த பங்கை பற்றி கிளியராக சொல்லணும் அப்படின்னா டைவர்சிஃபையிங் ரேஞ்ச் ஆஃப் ஹெல்த் கேர் அண்ட் பர்சனல் ப்ராடக்டாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்சூல்ஸ், டேப்லெட்ஸ், ஆயில்மெண்ட், ட்ரக் இப்படிங்கிற மருத்துவமனைகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் வந்துட்டு இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்டில் 2020 இப்போ 2023 மார்ச் வரைக்குமே கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இயரும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்துட்டு கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேல்ஸை தொடர்ந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆகட்டும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆகட்டும் ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் தான். நெட் ப்ராஃபிட் வைஸும் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஓவராலாக ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது கண்டிப்பாக பாராட்டக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஜேர்னர் வந்துட்டு மெடிக்கல் ஜேர்னலாக இருக்கிறதுனால ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸும் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட்டையும் வந்துட்டு இயர் பை இயர் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபர்தராக இன்னும் வந்துட்டு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா போக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 31.8 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 74. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 84, லோ 57. ஸ்டாக்கோட பிபிஇ 15.6, இண்டஸ்ட்ரி பிபிஐ கிட்டத்தட்ட 40.3 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பெட்டராக இருக்காங்க. அதே போல் ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ரொம்பவும் எக்ஸ்ட்ராடினரியான வேல்யூ தான் வச்சுருக்காங்க. ஆர்ஓசிஇ 58.6%, ஆர்ஓஇ 97.6% இருக்குது. ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 10. கம்பெனியில் கடன் பார்க்கும்போது 4.46 கோடி. ஸோ டெப்டிகிடி ரேஷியோ 0.87 இருக்கிறாங்க. பிலோ 1 இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணாலும் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிக்கு இந்த அளவுக்கு கடன் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தான் ஃபீல் ஆகுது. பங்கோட சார்ட்டை அனலைஸ் பண்ணதில் ஸ்டாக் வந்துட்டு லிஸ்ட் ஆன டைம்ல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாங்க. 57 அப்படிங்கிற லெவல் ரீச் பண்ணிவிட்டு ஒரு லோவர் செக்யூட்டாக கிரியேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிவிட்டு கரண்ட்டாக 74 அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. மேலும் இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ என்ன, ப்ரைஸ் டு புக் வேல்யூ என்ன, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மோர் டீட்டெயில் ஒன்றும் அப்டேட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்துட்டு ஹாஃப் இயர்லி ரிசல்ட் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு இயருக்கு 2 ரிசல்ட் மட்டும் கொடுப்பாங்க, Q2 அண்ட் Q4 ரிசல்ட் மட்டும்தான். அப்போ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி கிளியராக அனலைஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரீவியஸாக கொடுத்த ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக கம்பெனியில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் கிளியராக புரியுது. இரண்டாவதாக பார்க்க போகிற பங்கு ஆத்மாத் ஹெல்த் கேர் லிமிடெட். இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மல்டி டிசிப்ளினரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ப்ரொவைடிங் ஹை குவாலிட்டி ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட 6 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அதில் 330 பெட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ராஃபிட் லாஸ்ன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேயும் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். கரண்ட்டாக ஆப்ரேட்டிங் மார்ஜின் கிட்டத்தட்ட 41% இருக்குது. சும்மா எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ். நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள் ரொம்பவும் ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் ஹாஸ்பிட்டலோட ரிசர்வ்ஸ் காலம் பாருங்கள், ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். கரண்ட்டாக கிட்டத்தட்ட 39.68 கோடி வச்சிருக்காங்க. அதே போல் அசட் குவாலிட்டியும் வந்துட்டு ரீசெண்ட் டைம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஷனில் இருக்குது. அதே போல் இவங்களோட இன்வெஸ்டர் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 63.72%, பப்ளிக் கிட்டத்தட்ட 36.28% இருக்குது. ஹாஸ்பிட்டலோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 94.6 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 41.8. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 60, லோ 39. ஸ்டாக்கோட பிபிஇ 16, இண்டஸ்ட்ரியோட பிபிஇ 49.7. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டான வேல்யூ. அதே போல் இவங்களோட ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ பார்க்கும்போது ரொம்ப ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன். கிட்டத்தட்ட ஆர்ஓசி வந்து 46.6, ஆர்ஓஇ வந்துட்டு 52.6. அதே போல் ஃபேஸ் வேல்யூ 5, புக் வேல்யூ வந்துட்டு 22.6, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.86. ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூ தான் இதுவும். அதே போல் இவங்களோட கடன் பார்க்கும்போது 10.6 கோடி, டெப்டிகிடி ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.21. பெரிய அளவுக்கு கம்பெனியில் கடன் இல்லை, இது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனி கண்டிப்பாக கடன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதே போல் இவங்களோட இன்டர்ன்ஷிப் வேல்யூன்னு பார்க்கும்போது 168. ஸோ இன்டர்ன்ஷிப் வேல்யூ வந்துட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் புக் வேல்யூவோட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். இவங்களோட சார்ட் அனலைஸ் பண்ணதில் இவங்க ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 58.70 வரைக்குமே மேலே போனாங்க.
அதிலிருந்து ஒரு ஷார்ட் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டு திரும்பவும் வந்துட்டு இப்போ 42 அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. போன நவம்பர் மாதத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க லோவர் சர்க்யூட்டான 39 அப்படிங்கிறத இப்போது அவங்களோட பேஸ் ப்ரைஸாக செட் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து இப்போ 42 அப்படிங்கிற லெவலுக்கு கன்சாலிடேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துலேருந்து மேலே போவதற்கான வாய்ப்புகள் ரீசெண்ட் டைமில் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அடுத்ததான் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பங்கு நிடான் லேபார்டரிஸ் அண்ட் ஹெல்த் கேர் லிமிடெட். இந்த கம்பெனி வந்துட்டு ஹெல்த் கேர் அண்ட் டயாலிசிஸ் சர்வீஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 35 டயாலிசிஸ் சென்டர்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரியில் ப்ராஃபிட் லாஸ் பார்க்கும்போது சேல்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு இயரும் லைட்டாக அப் அண்ட் டிப் ஆகி ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20லிருந்து 21 கோடி, மீண்டும் 20 கோடி, திரும்பவும் 25 கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் பீரியடில் தான் இருக்காங்க. அதே போல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் சரி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் சரி ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேஷன் மாதிரி தான் இருக்குது. ஒரு இயர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட டோட்டல் ரிசல்ட்டுமே இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட்டில் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் அவங்களோட நெட் ப்ராஃபிட் சைடு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட அதர் இன்கமில் வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் பை இயர் அதர் இன்கமில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அதாவது அதர் இன்கமில் 2019 கிட்டத்தட்ட 0.37 கோடி ஆரம்பிச்சது கரண்ட்டாக 4.52 கோடி வரைக்குமே அதர் இன்கம் மூலமாக இவங்க earn பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்க நெட் ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுக்க முடியுது. ஆனால் அதர் இன்கம் அப்படிங்கிறத வந்துட்டு இவங்க பர்ஃபார்மன்ஸுக்கு ரிலேட்டடாக இல்லாமல் இருக்கிறனால டெஃபினட்டாக ரிசல்ட் அப்படிங்கிற ரீசெண்டாக ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஓப்பனாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே போல் இவங்க இன்வெஸ்டர் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 62.79% இருக்குது. பப்ளிக் கிட்டத்தட்ட 37.21% இருக்குது. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங்காக இருந்தாலும் இதோட ப்ரீவியஸ் இயரில் கம்பேர் பண்ணும்போது ரீசெண்டாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் சொல்லி ஆகணும். ஏன்னா மார்ச் 2023 கிட்டத்தட்ட 71.22% இவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட்டாக கிட்டத்தட்ட 51.1 கோடி வச்சுருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 36.8. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 57, லோ வந்துட்டு 30. ஸ்டாக்கோட பிபிஐ 16.3 தான். இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே போல் புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 51. ஸோ புக் வேல்யூ வந்துட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ கூட கடையை காலி பண்ணிட்டு போனால் கூட நமக்கு 51 ரூபா நமக்கு ஒரு ஸ்டாக்குக்கு தர்ற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வேல்யூ தான். ROCE அண்ட் ROEன்னு பார்க்கும்போது ரொம்ப லீஸ்ட் வேல்யூ. ப்ரீவியஸாக பார்த்த 2 ஸ்டாக்லையுமே நல்ல ஒரு வேல்யூ வந்துட்டு 2 கம்பெனி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் பங்கு மட்டுமே ரொம்ப லீஸ்ட் வேல்யூ தான் வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 10 இருக்குது. இதில் எந்த மாற்றம் இல்லை. அதே போல் இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ 0.72 தான். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். கம்பெனியில் டெப்ட்னு பார்க்கும்போது 14 கோடி இருக்குது. டெப்டிக்கு ரேஷியோ 0.20 தான். கடன் அப்படிங்கிறது இந்த கம்பெனியில் பெருசாக எதுவும் கிடையாது. அதே போல் இவங்க அதிகபட்சமாக போன விலை வந்துட்டு 124 ரூபாய்க்கு. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூன்னு பார்க்கும்போது 35. ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்ல வேல்யூஷன் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மட்டும் போன டைம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 8% குறைஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏற்கனவே ஸ்மால் கம்பெனியை வாங்குறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு கண்டிப்பாக யாரும் வாங்க மாட்டாங்க. கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வேல்யூஷன் படி பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறைஞ்சிருக்கிறனால தான் இந்த பயத்தினால அதிகமாக யாரும் இந்த பங்கை வாங்குறதில்ல, ஆர்வம் காட்டலை. ஆனால் பங்கு பார்க்கும்போது டெஃபினட்டாக நல்ல விதமான பங்காக தான் தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட 50%க்கு மேலே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. இதுவே நல்ல ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு தான். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த அந்த 3 வீடியோவுமே முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த விதத்திலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. ஏன்னா கமெண்ட்டில் நீங்கள் கேட்டனால தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓனாக ரிசர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் உதவும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.